தங்கம் நீண்ட காலமாக புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் பாதுகாப்பான புகலிடமாக இருந்து வருகிறது. ஆனால் தற்போது வெள்ளி அதைவிட அதிக கவனத்தை ஈர்த்து வருகிறது. இந்த ஆண்டு லண்டன் சந்தையில் வெள்ளி விலை 20% உயர்ந்துள்ளது. இது தங்கத்தின் 55% உயர்வை மிஞ்சியுள்ளது. பணவீக்கம், அரசியல் ஸ்திரமின்மை, நாணய மதிப்பிழப்பு ஆகியவற்றிலிருந்து தப்பிக்க முதலீட்டாளர்கள் இரு உலோகங்களிலும் முதலீடு செய்கின்றனர். இருப்பினும் வெள்ளியின் தனித்துவமான முதலீட்டு கவர்ச்சியும் தொழில்துறை பயன்பாடும் அதன் தேவை அதிகரிப்புக்கு முக்கிய காரணம். தங்கத்தைப் போலன்றி வெள்ளி ஒரு மதிப்பு சேமிப்பு மட்டுமல்ல, இது பல பயன்பாடுகளில் ஒரு முக்கிய பொருளாகவும் செயல்படுகிறது. சர்க்கியூட் போர்டுகள், மின்சார வாகனங்கள், சூரிய தகடுகள், மருத்துவ சாதனங்கள் என பலவற்றில் வெள்ளி அத்தியாவசியமானது. அதன் சிறந்த கடத்துத்திறன் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் இதற்கு காரணம். கூடுதலாக வெள்ளி நகைகள் மற்றும் நாணயங்களில் பிரபலமாக உள்ளது. குறிப்பாக இந்தியா மற்றும் சீனா போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் இது கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த குடும்பச் சொத்தாகவும் கருதப்படுகிறது. தங்கத்தை விட ஒரு அவுன்ஸ் வெள்ளி மலிவானது என்பதால் இது பரந்த சில்லறை முதலீட்டாளர்களை ஈர்க்கிறது. உலோக சந்தை ஏற்றங்களின் போது வெள்ளி அதிக ஏற்ற இறக்கமான விலை நகர்வுகளை அனுபவிக்கிறது. லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் தரவுகளின்படி 2021 ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து வெள்ளி இருப்பு 1/3 குறைந்துள்ளது. உலகளாவிய தேவை தொடர்ந்து 4 ஆண்டுகளாக சுரங்க உற்பத்தியை மிஞ்சியதால் விநியோக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இது சந்தையில் ஒரு இறுக்கமான நிலையை உருவாக்கியுள்ளது. வெள்ளி ஆதரவு எக்ஸ்சேஞ்ச் டிரேடட் ஃபண்டுகளில் முதலீட்டாளர்களின் ஆர்வம் அதிகரித்துள்ளது. இந்த நிதிகள் தங்கள் பங்குகளை ஆதரிக்க உண்மையான வெள்ளி பார்களை கோருகின்றன. இந்த ஆண்டு தொடக்கத்தில் முன்மொழியப்பட்ட அமெரிக்க வரிகள் ஊக வணிகத்தை தூண்டின. இது லண்டனில் ஸ்பாட் விலைகளை நியூயார்க்கில் உள்ள ஃபியூச்சர்ஸ் விலைகளை விட உயர்த்தியது. இந்தியாவில் வரவிருக்கும் தீபாவளி பண்டிகை வெள்ளி வாங்குவதற்கான முக்கிய காலமாகும். கடந்த ஆண்டை விட நகைக்கடைக்காரர்கள் தங்கள் வெள்ளி இறக்குமதியை 2 மடங்காக அதிகரித்துள்ளனர். உலகளாவிய விலைகளை விட பிரீமியங்கள் 10%த்திற்கும் அதிகமாக உள்ளன. இந்தியாவில் இந்த தேவை அதிகரிப்பு மேற்கத்திய பெட்டகங்களில் உள்ள உண்மையான வெள்ளி இருப்புகளை மேலும் குறைத்துள்ளது. இது விநியோக நெருக்கடியை தீவிரப்படுத்தியுள்ளது. வெள்ளி பற்றாக்குறை முதலீட்டாளர்களுக்கு மட்டுமல்ல, வெள்ளியை பெரிதும் நம்பியிருக்கும் தொழில்களுக்கும் ஒரு பிரச்சனையாகும். சூரிய தகடு உற்பத்தியாளர்கள் போன்ற துறைகள் பாதிக்கப்படலாம். விலைகள் அதிகரிப்பது லாப வரம்புகளை குறைக்கலாம் மற்றும் மாற்று வழிகளை கண்டறியும் முயற்சிகளை விரைவுபடுத்தலாம். மெக்சிகோ, பெரு மற்றும் சீனா போன்ற முக்கிய வெள்ளி உற்பத்தி நாடுகளில் உற்பத்தி சவால்கள் உள்ளன. சுற்றுச்சூழல் மற்றும் ஒழுங்குமுறை தடைகள் புதிய விநியோகத்தை கட்டுப்படுத்துகின்றன. சந்தைகளுக்கு இடையில் தற்போதுள்ள இருப்புகளை மாற்றுவது குறுகிய கால அழுத்தங்களை குறைக்கலாம். ஆனால் ஒரு நிரந்தர தீர்வு சுரங்க உற்பத்தியை அதிகரிப்பதிலோ அல்லது புதிய இருப்புகளை கண்டுபிடிப்பதிலோ தான் உள்ளது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.